தின்ட்டு வாந்தியதுல 2 பண்ணு வச்ச மாதிரி இருக்கு. வந்து வச்சு அப்படி கூட குடிக்கலடா. டேய் என்ன கருமடா தின்றானுங்க மனுஷனானானுங்க. ஓ மை காட். டேஸ்ட் எப்படிடா இருக்கும்? கொமட்டிட்டு வருமேடா. ரெடி ஸ்டார்ட். 3 2 1 எல்லாம் கீழ கொண்டு. இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. என்ன பண்ண போற நீ? ரீல்ஸ் ரியாக்ஷன். நான் வந்து ரீல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். வியர்ட் ஃபுட் காம்போஸ் ரீல்ஸ். அத போய் ரியாக்ட் பண்ண போறோம். அதே மாதிரி கடைசில நம்மளோட வியர்ட் ஃபுட் காம்போ என்ன சொல்ல போறோம்? ஜீவல இருந்து 100% காலி. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? முதல் ரீல்ஸ பாத்துறோம். ஓ இது ரீல்ஸா? இல்ல அது இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு. இது என்ன ஆக்வர்ட் ஃபுட்டா? டீ சாக்கோபை தான அது. அது என்னதுல டீயா? காஃபி. காஃபி காஃபி டீ கலர் அப்படி இருக்காது. காஃபி. நல்லா இருக்கும். யாரா நீ? ஏய் லாட்டி சாக்கோபை லாட்டினோனா. ஆமா அது நம்ம கூட பேசி. அது டோரிமான்ல அவன் டோரிமான் சாப்பிடுவானே அது பேர் என்னது? டோராயாக்கி மாதிரி இருக்குது அது. ஏய் அது சூப்பரா இருக்கும். காஃபில தொட்டு தின்னாவா? நல்லாவே இருக்காது காஃபில தொட்டு. எங்க நீங்கலாம் பால்ல பிஸ்கட் மில்க் பிஸ்கட் போட்டு ஊற வச்சு சாப்பிட்டுருக்கீங்களாங்க? அது டேஸ்ட்லாம் அது சாப்பிட்டு ஊறாது ஊங்குற ஆமா அது ஊற வச்சு கிண்டி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எப்படி வரும். கடைசியா அந்த டேஸ்ட்லாம் பட்டர் பிஸ்கட் டேஸ்ட்லாம். இது ஒண்ணா பட்டர் பிஸ்கட் சாண்ட்விச்லாம் இருக்குது. அடுத்தது ஏய் லாட்டி சாக்கோபை எப்பறா காஃபி? நல்லா தான் இல்லடா என்னடா பர்கர்ல ஓரியோ இருக்கு. ரியாக்ஷன்ல போட்டோ ரியாக்ஷன். அது போட்டோ பார்த்தாலே ஒரு மாதிரி கருமமா இருக்கும். என்ன கருமடா அது? இந்த வெள்ளை வெள்ளையா ஏதோ ஊத்திட்டு இருக்குது. சீஸ் மேல நல்லா வச்சிருக்காங்க கறி கறியா போட்டு குறுக்கி இருக்கான்டா. அது ஓரியோ பிஸ்கட் அது. ஓரியோ சீஸ் நல்லா இருக்கு. ஓரியோ பண்ணு ஓகே. எவனோ தின்ட்டு வாந்தியதுல 2 பண்ணு வச்ச மாதிரி இருக்கு. வந்து வச்சு போறக்கூடாது. மீட்லாம் வச்சிருக்காங்க. பேட்டி வச்சிருக்காங்கடா. பேட்டியா? எவனோ வாந்தியத்தை பாட்டி. அதுல வெள்ளை வெள்ளையா ஏதோ ஊத்துற மாதிரி இருக்குடா. சீஸ் அது க்ரீம் ஐஸ்கிரீமா? இத ட்ரை பண்ண முடியாது. ஆனா முதல் ஒன் ட்ரை பண்ணலாம். லாட்டி பார்த்தாலே எனக்கு எங்க தின்ன முடியாதுடா அபி. குட் ஃபுட் தான்டா அது. யாரா இவன் ஊத்து போட்டுருக்காங்க? ஓட்டு பேசிட்டே இருக்கான். ஓ இந்த டெக்னாலஜில வந்துடுச்சா? ஓ ரீல்ஸ்ல இந்த டெக்னாலஜி இப்பதாங்க பாக்குறேன். பட்டர் அது சீஸ் ஓகே. இன்னும் முட்டை உள்ள நக்கறான். முட்டையா அது? ஆமா வேகா முட்டடா அது. என்னதுடா எது அது கருப்பா இருக்கு? சிமெண்டா? டீ டீ பிரெட் முட்டையா? ஆஃப் பாயில். ஆம்லெட்னு வெச்சுக்கோ. ஆம்லெட் இல்லடா ஆஃப் பாயில் அது. அவன் உள்ள விட்டுனோன்னு நானே நக்கனா அப்படினா. ஏய் என்ன கருமடா தின்றானுங்க மனுஷனானானுங்க. ஏய் டீல எல்லாத்தையும் முக்கி சாப்பிடுறாங்க. முட்டை டீல வச்சு மேகி கருமெல்லாம் வருது. உங்களுக்கு பிடிச்ச வியர்ட் ஃபுட் காம்பினேஷன்ஸ்? தோசையில் ரசம் ஊற்றி சாப்பிட்ருக்கேன். தோசையில் ரசமா? யா நானும் சாப்பிட்டேன். நல்லா தான் இருக்கு. நானும் சாப்பிட்டேன். எனக்கு கேசரி தொட்டு சாப்பிடுவேன். கேசரி. இட்லிக்கு கேசரியா? இட்லிக்கு கேசரி தொட்டு. ரெண்டுமே இட்லி எப்படா கிரேவி மாதிரி இருந்தா பரவாயில்லன்னா கேசரியும் ஒரு கேசரி தண்ணியாக்கி ஊத்தி தின்னுவாங்க. எனக்கு பழைய சோறுல பழனி பஞ்சாமிர்தம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப யாரா மனுஷனானே அவன் பேர் என்னன்னு பாருடா. முன்னாடி எல்லாம் இந்த தயிர் வாழைப்பழம் தயிர் தயிர்ல வாழைப்பழம் மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஐ திங்க் இட்ஸ் வியர்ட் ஒன்லி பட் நீங்க தேங்காய் பால்ல வாழைப்பழம் சாப்பிட்டா செமையா இருக்கும். பட் ஐ திங்க் டைஃபாய்டு வந்ததுக்கு அப்புறம் கேராஸ். இதுக்கு முன்னாடி நான் ஷெஃப்பாக இருந்தேன். ஸோ அதனால நான் ஆக்டோபஸை வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்ருக்கேன். நல்லா ஆக்டோபஸ் செஃப் தானடா நீ நல்லா செஞ்சுட்டாங்க. டைம்ல மாட்டாங்களா அது மாதிரி உங்களுக்கு. ப்ரோ ஆக்டோபஸ்ல எப்படியா சாப்பிடுறீங்க நீங்க? பிஸ்கெட்டை வந்து சாம்பாரில் தொட்டு சாப்பிட்ருக்கேன். பிஸ்கெட்டு சாம்பார்லையா? பிஸ்கட் சொல்ல வந்துட்டாரு. இரு ஓகே சாப்பிடுறானுங்க. நம்மள ட்ரை வேற பண்ண சொல்றாங்க. யாரா அவனுங்க? பிஸ்கெட் சாம்பார் ஒரே ஊற வச்சு சாப்பிடுவாங்க. பிஸ்கெட்டை சாம்பார்ல ஊற வச்சு கிண்டி எடுத்தா பருப்பு வராது. அதுவும் கரெக்ட். கூட தொட்டு சாப்பிடுவோம். கருவேப்பிலை வந்து தூக்கி போட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அவரு மேரி பிஸ்கெட்ல சாப்பிடுவாரு நினைக்கிறாரு. யாராவது சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க. கிட்கேட்ல சாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை
கிட்கேட் சாஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நல்லா இருக்குமா தெரியலங்க. சாஸ் நீ எதில் சொட்டு சாப்பிட்டாலும் சாஸோட டேஸ்ட் தான். சரி ஏதாவது ஒரு வியர்ட் ஃபுட் வந்து பசங்க ட்ரை பண்ணி வீடியோ அபி ட்ரை பண்ணி பார்ப்பான். இந்த கிட்கேட் வாங்கி போய் சாஸ்ல ஊற்றி சாப்பிடு. இல்ல யார் ட்ரை பண்ணணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல யார் ட்ரை பண்ணணும், 4 பேர்ல யார் ட்ரை பண்ணணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பேர் தெரியாதுடா யாருக்குமே நம்ம பேரு. போடல போட்டுரு, நீ போட்டுரு. என்னடா ஏய் அவன் ட்ரை பண்றது கூட ஓகேடா. கடையில செஞ்சு விக்கிறான் இதெல்லாம். ஆமா வியர்ட் ஃபுட்ஸா வைக்கிறாங்க ப்ரோ. நீ இந்த இதுலலாம் போனா உனக்கு டீல பார்த்தனா மேகி மசா மசா ஓ மை காட் ஸ்லைஸ் இல்ல எல்லாமே மேங்கோ தான். எல்லாம் மேங்கோ தான். அக்கா சமைச்சாங்க போடு ரெடி. ஓ ஸ்லைஸ் மேல மேங்கோ வேற. ஸ்லைஸே மேங்கோ, அது மேல மேங்கோ. அட பாவி தொட்டுக்க வேற. மேகி தொட்டுக்க சைடுல வேற ஸ்லைஸ் வேற ஊத்தி சாப்பிடுறேன். இப்போ இது வந்து ஸ்வீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இது மேகி. மேகில வந்து இது ஊத்தல, ஸ்லைஸ்ல தான் மேகி. ஸ்லைஸா மேகி இருக்குது. அந்த மேகி பாவண்டா வாய் இருந்துச்சுன்னா இப்போ ட்ரெண்டிங் ஐட்டம். என்னடா கரும அக்கல் முடியா? கேக்குடா கேக்கா? கேக்கலடா, ஒரு மாதிரி கருவண்டா இது. அம்மா அந்த மூக்குல லைட்டுக்கு என்னடா அது என்ன முடியாது. முடியாது. முடிய எப்படி சாப்பிடுறீங்க? எங்கடா வச்சானுங்க அந்த முடி? சூனிய வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கிறாரு. ஐயோ கால் வெறியுது. மண்டையில முடி, மூக்குல முடி. சாய் சாய் சாய். எப்பறா உங்களுக்கு இதெல்லாம் தோணுது? கோமைக்குலாம் தெரியுது எங்க இருந்து வந்து. அந்த தவக்கல அண்ணியும் தவக்கல. இல்ல நீ பேக்ரவுண்ட் மியூசிக் வேற சமைச்சு கேரளா ட்ரை ஸ்டைல் பண்றியா? தவுக்குல பிரியாணி தவுக்குல செய்வது பிரியாணி. எப்படி? இப்படிதான். ஐயோ ப்ரோ பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. ஆரம்பிச்சிட்டாங்களாடா? இந்த மாதிரி வீடியோலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணு. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் நம்ம ஊருக்கு கொரோனா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி பக்கத்துல தவுக்குல பிரியாணி எழுதிடுவாங்க. குட்டிமணிக்கு ஒரு தவுக்குல பிரியாணி பார்சல். எதோட எதோட கம்பேர் பண்ணி என்னடா ராக்கோலியை எடுத்து முக்குறோம். பருப்பானம் பாப்போம் அடுத்தது. ஓ மை காட். டேஸ்ட் எப்படிடா இருக்கும்? கொம்பட்டிட்டு வருமேடா. சாக்லேட் வத்தா என்ன டேஸ்ட்ல இருக்கும்? சாக்லேட் வச்சா கசக்கும். கசக்கும் தெரியல. நான் சாக்லேட் நீ ராவா சாப்பிடல கசக்கும். இது சுத்தம். அடுத்தது இதுல இருந்து மீன் எடுக்கிறாங்க. மீன் குழம்பு வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ லைக் மீன் குழம்பு வித் திஸ் மாங்கான் கத்திரிக்காய். என்னடா ஒத்தையா போட்டுருக்காங்க? இவ்வளோ கந்த பிஸ்னே அதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை. பண்றாங்க வெயிட் பண்ணோம். சுட வச்சு நிற்கிறாங்க. எதுக்கு? உப்பு, டீ தூளா, டீன் டீயா? அதாவது டாக்டர் மின்ட்ல போட்டு மீட்டிங் குடிக்க சொல்லி யாரா அந்த கண்டென்ட் குத்துது உங்களுக்கு? ப்ரோ மீன் ரா மீன் எப்படி ப்ரோ நீ இது போட டீலாம் வேற போடுறீங்க? இஞ்சி போட்டாவது போட்டுக்கலாம் டீ. எல்லாம் மறுத்த தென்மம் தானா? அவன் மீன் போட்டே தப்புடுற, நீ இஞ்சி போட்டு வர. அதுல பீசன் போட்டு சொல்றேன். இதுல என்னது அது? டைஸ் ஓரா? டைஸ் ஜாம். கேக்கா? கேக்குடா இது. கேக்ல சாஸ் ஊத்துறாங்க. சாஸ். ஏய் தினம் செத்துட்டான்டா. ஐயோ செத்துறாடா ப்ரோ. அவன் செத்துட்டான்டா. ஏன் மயக்கத்துக்கு போறான்டா தின்ட்டு. ஆஹா என்ன மாதிரி டேஸ்ட் அப்படின்னு ட்ரை பண்ணி பாப்போம். ட்ரை பண்றியா? கடைசி வீடியோ. சரி இப்போ அவங்களோட வியர்ட் ஃபுட்ஸ் இப்போ சொல்ல போறோம். சொல்லல. இருங்க நானே சொல்றேன். இன்னைக்கு நான் என் கண்ணிலே பார்த்தேன் ஒரு வியர்ட் ஃபுட். ஒருத்தன் டீல இந்த மசாலா வடை முக்கி சாப்பிட்டான். நான் யாரும் இல்ல கூடயே வச்சு இருக்கீங்க. எல்லாரும் வடை தனி டீ தனியா சாப்பிடுவாங்க. நான் இது இவரு ஆனா மோஸ்ட்லி நான் பாத்துருக்கேன் பண்ண வேற டீல நினைச்சு சாப்பிடுவாங்க. ஆனா தலைவர் வடைவே டீல நினைச்சு சாப்பிடு. அதான் வர்க்கீஸ். என்னடா வடை தொட்டு சாப்பிடலாம் நல்லா கொண்டா அப்ப சொன்னான் இவன். நீ வடை சாப்பிட்டு டீ சாப்பிட்டாலும் ஒன்னா போது. அவர் என்ன பண்றாரு நினைச்சு சாப்பிடுறாரு அவரு. கேண்டீன் டீ கேண்டீன் வடை. நோட் இட். நீ சொல்றான் வியர்ட் ஃபுட் உன்னதான்டா கேட்குறேன். என்னையே கேட்குறியா? என்னோட வியர்ட் ஃபுட் பார்த்தோன்னா அதில் வீடியோவில் வந்த மாதிரி தான் தோசையில் ரசத்தை ஊற்றி சாப்பிடுவேன். பரோட்டால ஜாம் போட்டு சிக்கன் சாக்லேட் தொட்டி சாப்பிடுவியா? சிக்கனை சாப்பிடா? இல்லை அந்த வீடியோவில் வந்த மாதிரி இல்லை 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 அதெல்லாம் நான் ட்ரை பண்ணதில்லை. மேகியில் தயிர் ஊற்றி சாப்பிட்றது. ஸ்லைஸ்லாம் இன்னொன்று வேணால் நான் காலேஜில் வேணால் ஒன்று பண்ணோம். இருக்க 10 ரூபா அந்த ஜூஸ் பாட்டிலாக இருக்குல்ல அது எல்லாமே வாங்கி மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டில் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது என் ஃப்ரெண்டு கொடுத்தேன்.
என்ன பண்ணா பையன் அதுவே ஒரு ஜூஸ் நினைச்சு நல்லா இருக்குதுடான்றான். மிக்சிங் ஃபுட் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. வேணா ஜூஸ் உன்னோட சொல்றா சாம்பார் ரசம் ஒன்றா வச்சு சாப்பிட்டு சாம்பார் ரசம் அது சம்டைம் அந்த கல்யாணத்துல கூட மிக்ஸ் ஆயிரும் அது. ஓகே சாப்பிட மாட்டேன். வேற ஏன்னா சாம்பாரை கூட தேக்கி வச்சிடலாம், ரசம் அப்படியே ஓடுவான் இலைய விட்டு. டக்குன்னு கேட்டதும் வர மாட்டேங்குதுடா மைண்ட்ல. தயிர்ல ரசம் ஊற்றி சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த போட்டி அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுடா. அது எனக்கும் நிறைய பேர் பிடிக்காது. சாப்பிடுவாங்க. அது வியர்டு இல்ல சொல்லக்கூடாது, வியர்டு தான். இல்ல நிறைய பேர் சாப்பிடுறாங்க. அப்ப நீ சாப்பிடுற இல்ல எனக்கு போட்டி வியர்டு பிடிக்காது. அப்ப எனக்கு weird. பிடிக்காது, ஆனா நான் அது வியர்டுன்னு சொல்ல மாட்டேன் அதை. ஆமா, சாப்பிடுறவங்களுக்கு நான் சாப்பிட்டுருக்கேன்டா, அதனால அது இப்போ weird. நீ தமிழ்ல சொன்னா வியர்டு. ஆமா, யாரும் அப்ப சாப்பிடுறாங்க. சாப்பிடுறாங்க, அது கொஞ்சம் பேர் தானே சாப்பிடுறாங்க. சாப்பிடுறாங்க. நானும் போட்டி சாப்பிட மாட்டாங்க. நானும் சாப்பிட மாட்டேன். ஆனா நான் அது weird சரி நீ சொல்லு என்ன வீடு? அதான்டா டீல வந்து வடைய அது வியர்டு கிடையாப்பா. அதுவும் வியர்டு தான்டா. ஏன்டா அடைக்க வைக்கிறது சம்பந்தமே கிடையாதுடா. உனக்கு எது நீ வியர்டா ஃபீல் பண்ணிருக்க சாப்பிடு. உனக்கே வியர்டு ஒரு சொல்லுது. அந்த மாதிரிலாம் இல்ல, நம்மளே என்ன சார் ஐஸ்கிரீம் எண்ணெயில டிப் பண்ணி அவனே சாப்பிடுவாங்க. வியர்டா தான் இருக்கான். தனியா சொல்றதுக்கு வந்தாரு. எண்ணெயில டிப் பண்ணி வறுத்து சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல கூட ஒரு பொண்ணு சொன்னுமே, ஐஸ்கிரீம் எனக்கு அப்படியே சாப்பிட்டா பிடிக்காதுங்க. அதனால ஏதோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸ்கிரீம் நல்லா நச்சு சுட தண்ணி ஏதோ ஊற்றி போட்டு சாப்பிடுவாங்களாமே. அதே நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. வேற இரு சொல்றத பார்த்தா இவன் தான் பண்ணிருக்கான். இல்ல இவன் தான் இங்கே பெருசா அடி வாங்கியிருக்கான். நான்லாம் பண்ணேன். ரெசிபி சொல்றானே ட்ரை பண்ணணும்னு ஒரு இது இருக்கு. அவங்க கொடுக்குற அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் பார்த்தோன்னா நாமளே ட்ரை பண்ணி பார்க்கலாமோன்னு இருக்கு. ஆனால் இன்னொரு ட்ரை பண்ணல. கூடிய சீக்கிரத்தில் பண்ணுவேன், ட்ரை பண்ணுவேன். ஏய் அவனா இங்க பிரியாணியோட பிரெட்டோட கலந்து தின்னு. நான் தான் அது. நானும் சாப்பிடுவேன். ப்ரோ நீ கல்யாணத்துல வைக்கும் போது என்ன நல்லா பண்ணுவாங்க? ஏய் நல்லா இருக்கும்டா, சூப்பரா இருக்கும்டா. அதுவும் ஒரு வியர்ட் ஃபுட் தான். சிக்கன் கொஞ்சம், ஏய் அது மட்டும் இல்ல, கத்திரிக்காய் கிரேவி கொஞ்சம், ஆனியன் பச்சடி கொஞ்சம், ஏய், அப்புறம் ஸ்வீட் போடுறாங்க. நான் இதெல்லாம் 3 போட்டு சாப்பிடுவேன். ஆனா கடைசி ஸ்வீட் போட்டு 4 ரவுண்ட் அடிக்கிறாங்க. எப்படிடா சாப்பிடுங்க? ஏய் நல்லா தான்டா இருக்கும். ப்ரோ பிரியாணின்றதே ஒரு ஸ்பைசி ப்ரோ. அதுல போய் ஏய் அதுதான்டா வியர்டு. என்னது சாப்பிடுறோன்றதா? ஒரு தடவை தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எப்பயாவது அந்த காம்போ மாட்டோம் என்கிட்ட. பிரெட் அல்வா பிரியாணி அது எப்படின்னா கல்யாணத்துல மாட்டோம் அதெல்லாம். அதுல மோஸ்ட்லி கலந்து பிரெட் எல்லாம் வைக்கிறது ரேர் தான். அது மோஸ்ட்லி கேஸ் வச்சு விட்டுருவாங்க. இப்போ சில கல்யாணத்துல வைக்கிறது கிடையாது. இப்போலாம் வெஜ்ஜி காணாம போச்சு, நான்வெஜ் தான் எல்லா கல்யாணத்திலும். வெஜ்ஜி இல்ல நான்வெஜ் தான். வெஜ்னா உனக்கு செலவு அதிகம் ப்ரோ. அதான் 20 ஐட்டம் வைக்கிறாங்க வெஜ்ல. ஆனா நல்லா இருக்கும் 20 ஐட்டம். மாறிட்டாங்க. பிரியாணிலாம் அப்படி கிடையாது. வெறும் பிரியாணி கடை இல்ல. அதான் அது மாதிரி தான். வெஜ்ஜி இல்ல நான்வெஜ் தான் கல்யாணத்துல எல்லாம். வியர்ட் காம்போஸ் நீங்க ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சேனலை.